வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே. நிறைய நாளுக்கு பிறகு உங்களுடன் நேரடி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே நாங்கள் இந்த காணொளி ஊடாக இது சம்பந்தமாக பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய தற்போது பேசும் பொருளாக அல்லது பேசும் ஒரு கதாநாயகனாக திகழ்ந்து வருகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றியான காணொலி ஊடாக உங்களை தர இருக்கிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களது உறவுகளுக்கும் எனது காணொலிகளை அனுப்பி வையுங்கள். அந்த வகையிலே அவர்களும் பயன்பெறுவார்கள். நீங்கள் ஆதரவு தந்து கொண்டீர்கள். அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும், புலம்பெயர் உறவுகளுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றேன். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். முடிந்த வேட்புமனு தாக்குதல் சம்பந்தமாக இந்த காணொலியில் முதல் தடவையாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வேட்புமனு தாக்குதல் சமர்ப்பிக்கும் போது நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய சுயேட்சை குழுவில் இருந்து நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய விண்ணப்பங்கள் முழுமையாகவே நிராகரிக்கப்பட்டிருந்தன. பருத்தித்துறை நகரசபை, அதாவது சொல்ல போனால் பிரகாசண்ணாவின் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வகையிலே அதை நாங்கள் முகநூறுகளிலும் பார்த்திருந்தோம், யூடியூப் சேனல் ஊடாகவே பார்த்திருந்தோம். ஒரு பெரிய டாக்டர் என்று கூறி வருகிறார் அல்லது லோயர் இருக்கின்றார், இவைகளுக்கு போம் நிரப்ப தெரியாதா என்ற பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தன. அது தற்போது கொஞ்சம் மங்கலாக இருக்கிறது. இதுக்கு முதல் நாங்கள் அது ஒரு பேசும் பொருளாகவே இருந்தன. அவர்கள் எல்லாம் இவ்வளவுக்கு கதைக்கிறார்கள், ஆனால் போம் நிரப்ப தெரியவில்லை என்று சொல்லி கனவேர் கதைத்தார்கள். நாங்கள் எங்களுடைய சுயேட்சை குழு என்றது டாக்டர் ராமநாதனுடைய சுயேட்சை குழு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அல்லது குறிப்பிட்ட மாதங்கள் தான் ஆகிறன. அவர்கள் ஒரு சுயேட்சை குழுவாகி உருவாகி அப்படி இருந்தும் இந்த இலங்கை திருநாட்டிலே இந்த சுயேட்சை குழுவாக உருவாகிய பின்னர் அந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய இந்த சுயேட்சை குழு வெற்றி நடை போடுகிறது என்பதில் ஐயமில்லை. அதை பொறுக்காதவர்கள் சில பேர் கூவுகிறார்கள். கூவுங்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கூவிக்கொண்டிருங்கள், நீங்கள் திரும்பி இந்த கூவிக்கொண்டு இருக்கிற இடத்திலேயே இருப்பீர்கள், ஆனால் அவர்கள் எங்கேயோ சென்று விடுவார்கள். நீங்கள் திரும்பி பார்த்தால் அதே இடத்துல தான் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றது ஐயமில்லை. ஆனால் மூலப்பிரதிக்கும் பிரதிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் நாங்கள் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் கூறியிருக்கு. தாக்கல் சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஊசியை விழுத்தினால் அந்த இடங்களிலே நாங்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று. அது ஒருபோதும் அது உங்களுடைய பகல் கனவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம், ஊசியை விழுத்துவதற்கு அல்லது அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு நபரை வீழ்த்துவதற்கு நீங்கள் இன்னும் ஒரு பிறப்பெடுத்து வர வேண்டும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனி மனிதன் அல்ல. அவருக்கு பின்னால் பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் எங்களுடைய டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு பின்னால் பல மக்கள் அணிதிரள காத்திருக்கிறார்கள். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நாங்கள் இந்த தேர்தலிலே கட்டாயம் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. எங்களுடைய தலைவர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் இது 100% இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் வேட்புமனு ஏற்கப்பட்ட இடத்திலே கட்டாயம் நாங்கள் வெல்லுவோம். அந்த இடத்திலும் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூடி வாய்ப்பு இருக்கிறது என்றாக அவதானிகள் கூறி வருகிறார்கள். அதில் ஐயமில்லை. அப்படி இருந்தும் அர்ச்சுனாவை பற்றியான எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை பற்றியான பல விமர்சனவாதிகள் எழுப்பி வருகிறீர்கள். உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்ல இருக்கின்றோம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அவர் வந்த காலத்தில் இருந்துதான் அவரை பற்றி புறமுதுகு காட்டி வருகிறீர்கள், அல்லது நீங்கள் அவருக்கு பின் ஒன்று முன் ஒன்று கதைத்து வருகிறீர்கள், வேற ஏதோ எல்லாம் சொல்லி வருகிறீர்கள். ஆனால் அவர் உங்களை விட 100 கிலோமீட்டர் வேகத்திலே போய்கொண்டுதான் இருக்கின்றார். அதை நீங்கள் பார்த்து பொறுக்காத ஆக்கள் சில பேருக்கு அது அவர் ஏன் போறார், என்னதுக்கு போறாருன்னு தெரியாமலே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த அடுத்த கட்டமாக இந்த டிசிசி மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நான் நினைக்கிறேன் இன்றுடன் நிறைவடைவதென்றாக நினைக்கின்றேன் நடந்தது. இதுக்கு முதல்
இதுக்கு போன ஆண்டுகளிலே அல்லது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் இருந்த காலப்பகுதிகளிலே இந்த டிசிசி மீட்டிங் சொல்லி சொன்னா பல பேருக்கு என்னன்னு தெரியாது. அது எப்ப நடக்குது, எங்க நடந்தது, ஏன் நடந்தது என்று கூட பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த முறை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் அந்த டிசிசி கூட்டம் என்றால் என்ன, அது ஏன் என்னத்திற்காக செய்யப்படுகிறது, அதுக்கு என்ன அந்த டிசிசி மீட்டிங்ல என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறார்கள், அந்த டிசிசி மீட்டிங் என்ன தேவைக்காக கூட்டப்படுகிறது, நாங்கள் போய் அங்க என்ன கதைக்கலாம் என்ற ஒவ்வொரு தேவைப்பாடும் டாக்டர் அர்ஜுனாவுடைய வருகைக்கு பின் தான் எங்களுடைய தமிழ் மக்களாகிய கிராமத்தில் வசிக்கும் அல்லது நகரத்தில் வசிக்கும் மக்கள், தமிழ் மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் மிக 100% தெளிவுபடுத்தக்கூடியமாக இருந்தது. என்னிடம் நிறைய பேர் கோல் பண்ணிக்கிறார்கள், இன்றைக்கு இந்த இடத்திலே வடமராட்சி கிழக்கிலே டிசிசி மீட்டிங் இருக்கு, இன்றைக்கு பரத்துறையிலே டிசிசி மீட்டிங் இருக்கு, அல்லது வேலையிலே டிசிசி மீட்டிங் டாக்டர் வருவாராக நிறைய பேர் பல பேர் பல வழிகளில் என்னோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கேட்டிருந்தார்கள். முடிந்த அளவுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கும் சென்றிருந்தார். ஒரு சில டிசிசி மீட்டிங்களிலே அவர் பங்கு கொள்ள முடியவில்லை. அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மக்களுக்கு வருத்தம் தெரிவித்திருந்தார். அதில் எந்த விதமான மாற்ற கருத்துகளுக்கு இடமில்லை. வெகு விரைவில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த விடுபட்ட அதில் கலந்து கொள்ளாத மக்களை மிக விரைவில் அவர் சந்திப்பார் என்றும் அந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதியளித்திருந்தார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறியிருக்கின்றோம். அப்படியான நேரத்திலே நிறைய பேர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, உங்களுடைய தமிழ் மக்களாகிய உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு தேவையானதை, நீங்கள் ஏமாத்திர அரசியலை விட்டுவிட்டு, மக்களுக்கு தேவையான அநாகரிகமற்ற அரசியலை விட்டுவிட்டு மக்களுக்கு தேவையான அரசியலை கொண்டு நடத்துங்கள் என்றுதான் கூறி வருகிறார். அது பொறுக்கேலாதவர்கள் தான் சில பேர்கள் அர்ச்சுனாவை டே என்று சொன்னார்கள், நீ என்று சொன்னார்கள், அடே என்று சொன்னார்கள். இப்படி ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை அநாகரிக பேச்சுக்களால் கூறியிருந்ததை நீங்கள் காணொலிகள் வடிவாக நீங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நடந்து இந்த யாழ் மாவட்ட டிசிசி மீட்டிங்கிலே அப்படியான அசம்பாவிதங்கள் நடந்திருந்தது. அதை விட அதாவது சபை நாகரிகம், ஒரு சபை நிறைந்த இடத்திலே, ஒரு பாரிய சபையிலே ஒரு அறிவு சார்ந்தவர்கள் இருக்கிற இடத்திலே என்ன கதைக்கக்கூடாத விஷயங்களையும் சில நபர்கள் கதைத்திருந்தார்கள். அதை தமிழ் மக்களாகிய நீங்கள் தான் அவர்களை என்ன செய்ய வேண்டும், அவர்களை அடுத்த கட்டம் எங்க கொண்டு போய் விட வேண்டும், அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை எங்க கொண்டு போய் விட வேண்டும், இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை யார் கதைக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் மக்களாகிய நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அர்ச்சுனா ராமநாதனை ஏன் விமர்சிக்கிறார்கள்? அர்ச்சுனாவை கேட்டால் அர்ச்சுனா பைத்தியம் என்றுகிறார்கள். அர்ச்சுனா பைத்தியம். தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும், தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு குறைநிறைகளையும், முதல் இருந்த அரசாங்கத்தையும் இப்ப நடப்பாண்டில இருக்கின்ற அரசாங்கத்தையும் அவர்கள் செய்கிற சில குற்றங்களை தட்டி கேட்டால் அர்ச்சுனா பைத்தியம். இப்படி எத்தனை பேர்களை நீங்கள் பைத்தியம் என்று கூறியிருக்கிறீர்கள்? நீங்கள் நல்லவர்களாக இருந்து விட்டு போங்கள், அர்ச்சுனா பைத்தியமாகவே இருந்துட்டு போகட்டும். இன்று அர்ச்சுனாவுடைய மதிப்பும் மரியாதையும் எங்கே இருக்கிறது? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தமிழ் மக்களுடைய இதயத்தில் இருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். நான் நிறைய டிசிசி மீட்டிங்கிலே பங்கு பெற்றிருந்தேன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரோடு. இது யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடம் நிறைய பேர் கேட்டிருந்தார்கள், நீங்கள் அர்ச்சுனாவுக்கு செம்பு தூக்குறீர்கள், அர்ச்சுனாவுக்கு பின்னால் வால் பிடிக்கிறீர்கள் என்று. ஓகே, அப்படியா இருந்துட்டு போகட்டும். நான் நேரடியாக நின்று பார்த்திருந்தேன். பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடன் நான் ஒரு சில வாரங்கள் பயணித்தேன். பயணத்தின் போது அங்கே பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே கூட இருந்தார்கள். ஆனால் இன்று எவ்வளவு போட்டோக்கள், எவ்வளவு மக்கள் சந்தித்தார்கள். டாக்டர், நான் உங்களோட படம் எடுக்க ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கூறுகிறேன். எங்களுடைய தமிழ் மக்கள் ஆகிய உங்களுக்கு அன்று நான் இடத்தை கூற விரும்பவில்லை. ஒரு படித்த ஒரு அண்ணா கேட்டார். அப்ப நான் டாக்டருக்கு பக்கத்தில் நின்ற போது என்னை கேட்டார், டாக்டரோட கதைக்கலாமான்னு. ஓகே, நீங்கள் கதையுங்கள் என்று சொன்னேன். அவர் போய் டாக்டருடன் கதைக்கவில்லை. நான் கேட்கிறேன், கதைக்க போனவர் ஏன் கதைக்கவில்லைன்னு சொல்லி பார்த்தால், டாக்டர் எஸ்கியூஸ் மீ சொல்லி போயிட்டு மன்னிக்க வேணும் டாக்டர் என்று சொல்லிட்டு டாக்டருடைய கையை பிடித்து டாக்டர், நான் உங்களுடைய கையை பிடிக்கிறேன், பிடித்து பார்க்கலாமா என்று கேட்டார். அப்போது எங்களுடைய பாராளுமன்ற சிரிச்சு போட்டு
வடிவா அப்படி இந்த கையை பிடி என்று கையை காட்டினார். என்னத்திற்காக அவர்கள் அப்படி ஒரு உங்களுடைய கையை பிடித்தால் காணும் எனக்கு என்ற அளவுக்கு இருக்கிறது. அப்போ அந்த அர்ஜுனா ராமநாதன் என்ற ஒரு தனி மனிதன் தமிழ் மக்களாகிய எங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் எங்கே இருக்கிறார்? ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு கூடி தவமாக இருக்கிறார்கள். ஒரு இடத்திலே இப்ப நடந்து முடிந்த டிசிசி மீட்டிங் முடிந்த உடனே ஒரு அரச வேலை பணியாற்றுகிற ஒரு அக்கா அவரால் ஓடி வந்து என்னிடம் கேட்டார், நான் டாக்டரிடம் ஒரு பேச வேண்டும் சொல்லி, ஓகே நீங்க பேசுங்கள் என்று கூறியிருந்தோம். அப்போது அவ உடனே போய் அந்த கையை பிடிச்சு கொண்டு, அண்ணா நான் உங்களுடைய ஒரு ரசிகை, உங்களை இப்ப போய் பார்ப்பனோ என்ற ஒரு இதுல இருந்தே நான் என்று அது நிறைவேற்றது கண் கலங்க கை கொடுத்தார். பெரிய சத்தமாக கூறியிருந்தார் அந்த இடத்திலே, நான் உங்களுடைய ரசிகை என்று சொல்லி, அண்ணா நான் உங்களை பார்க்க வேண்டும் என்றதை இன்றைக்கு பார்த்து விட்டேன் என்று சொல்லி போட்டு அவர் அந்த கையை கொடுத்த உடனே நான் அந்த சில காணல்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்தை விட்டு சென்று அங்கால போய் நின்று அழுது கொண்டதையும் நான் பார்த்திருந்தேன். அதுதான் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள். தயவு செய்து கூவிக்கொண்டிருக்கிறவர்கள் கூவிக்கொண்டிருக்கட்டும். எங்களுடைய மக்கள் மிகவும் தெளிவாக இருங்கள். நேற்றைய நாளிலே நான் ஒரு இடத்திலே பார்த்திருந்தேன், தொண்டமனாத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கின்றேன், வர்ணகுலசிங்கம் என்ற ஒரு ஐயா வந்து ஒரு அர்ஜுனா ராமநாதன் பற்றியான சில தகவல்களை அந்த இடத்தில் வழங்கி இருந்தார். அதையும் நீங்கள் செவிமடுத்தி எங்களுடைய இந்த ரஜி பிளாக்லே நான் பதிவேற்றியிருந்தேன். அதை கவனமாக பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் தெரியும். எங்களுடைய நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது, அவருடைய வாழ்வியல் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்றதையும் பாருங்கள். எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. எங்களுடைய தமிழருடைய வரலாற்றிலே ஆனரவு உப்பளமும் ஒன்றாக இருக்கிறது. தமிழருடைய பாரம்பரியமும் ஆனரவு உப்பளம் அதுவும் ஒரு தளமாக இருக்கிறது. ஆனால் இன்று அந்த உப்பளத்தை யார் கொண்டு நடத்த போகிறார்கள்? அந்த உப்பளத்தின் பெயர் என்ன? அதிலே ஒருவர் கூறியிருந்தார், 2-3 நாளிலே அந்த யாழ்ப்பாண உப்பு அல்லது ஆனரவு உப்பு என்று சொல்லி பேர் மாற்றம் செய்யப்படும் என்று சொல்லி. இதுக்கு முதல் அந்த பைக்கிங் செய்யும் மட்டும் அந்த உப்புக்கள் பொதி செய்யும் வரைக்கும் நீங்கள் கோமாவில் இருந்தீர்களா? எனக்கு தெரியவில்லை. அது ரஜ உப்பு என்று சொல்லி, ரஜலுணு உப்பு என்று சொல்லி அதிலே பதிவிட்டு இருக்கிறார்கள். எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே, வன்னி மாவட்டத்திலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ எங்களுடைய இடத்திலே ரஜலுணு என்னத்திற்காக கொண்டு வரப்பட வேண்டும்? காலப்போக்கில் சிங்களமயமாக்கல் வெகு விரைவில் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற வாய்ப்பிருக்கு. மக்களாகிய நீங்கள் இனி வருங்காலங்களில் எங்களுடைய தமிழ் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ் எம்பிகளையும் அவதானித்து பாருங்கள். நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய அர்ஜுனா ராமனுடைய கையை வலுக்கோர்ப்பமாக இருந்தால், அல்லது அர்ஜுனா ராமனுடைய இந்த ஊசி சுயேட்சை குழுவினரை நீங்கள் தெரிவு செய்யும் பட்சத்தில் நிறைய குழப்பவாதிகள், நிறைய வெள்ளவெட்டிகளை நாங்கள் ஓட விரட்ட வேண்டிய காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமாக, அரசியல் கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக ஆரம்ப காலத்தில் எங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் வரக்கு முதலே நாங்கள் வந்தால் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வோம் என்று சொல்லி கூறியிருந்தார்கள். தற்போது அவர்கள் 6 மாதத்தை தாண்டி வெற்றி நடை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி வருகிறார்கள். அந்த வகையிலே ஒரு அரசியல் கைதியை கூடி அவர்கள் விடுதலை செய்வதாக நாங்கள் இன்னும் அறியவில்லை. அன்று ஒருத்தர் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார், அரசியல் கைதிகள் என்று சொல்லி ஒருத்தரும் இல்லை என்று சொல்லியிருந்தார். நேற்றைய நாளிலே ஒருத்தர் வந்து கூறியிருக்கிறார்கள் ஒரு ஆள், அரசியல் கைதிகளை நாங்கள் படிப்படியாக விடுதலை செய்யறதுக்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். நாங்கள் முன்னைய அரசாங்கம் மாதிரி இல்லாமல் என்ன குற்றம் செய்தவர்கள் என்ற நாங்கள் அந்த அறிக்கைகளை சட்டமாதிபரிடம் கூறியிருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த சட்டமாதிபர் தனக்கத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அது சம்பந்தமாக அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக முடிவெடுப்போம் என்று கூறி வருகிறார்கள். இதை நீங்கள் தேர்தலுக்கு முதலே கூறியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மதிப்புக்குரியவர்களே, நடந்து முடிந்த இந்த டிசிசி கூட்டத்திலே நாங்கள் கூட்டத்துக்கு சென்ற போது தீவகத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பார்வையிடுவதற்காக நிறைய மக்கள் அங்கே திரண்டிருந்தார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளையும் அவருடைய கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். அவர் அந்த இடத்திலே தண்ணி பிரச்சனைகளையும் முன்வைத்திருந்தார்கள். அதுக்கு உடனடியாக தான் தீர்வையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய அர்ஜுனா ராமநாதனுடைய மக்களுக்கு இருக்கின்ற ஆதரவை நாங்கள் அதிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது.
தீவக மக்கள் என்றால் அர்ஜுனா ராமநாதன் தான் என்ற அளவுக்கு அந்த இடத்திலே பாரதூரமான ஒரு ஆதரவு அந்த இடத்திலே நாங்கள் இருந்தது. ஏன் நாங்கள் குறிப்பிட்டால் எங்களுக்கு நிறைய முக்கியமானவர்கள் இன்று அதாவது ஆளுங்கட்சியோடு இருக்கிறவர்கள் என்றாலும் சரி, அல்லது வேறு கட்சிகளோடு இருக்கிறவர்கள், பழமை வாய்ந்த கட்சிகளில் இருக்கிறவர்கள் கூட என்னிடம் கூறியிருக்கிறார்கள், எனக்கு அர்ஜுனா ராமன் அவர்களை ரொம்ப பிடிக்கும், நான் அவருடன் பயணிக்க விரும்புகிறேன், ஆனால் தற்போது அது முடியாமல் உள்ளது என்றும் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகளே, இந்த தேர்தலில் அல்லது அடுத்த வரப்போகும் மாகாண சபை தேர்தலில் எங்களுடைய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள், மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போட்டியிட இருக்கின்றார். அந்த வகையிலே நீங்கள் எங்களுடைய அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய கையை ஓங்க வையுங்கள். அவருடைய குரல் உங்களுக்காக எல்லா இடத்திலுமே ஓங்கி ஒலிக்கும் என்பதில் ஐயமில்லை. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசிய காணொலிகளை ஒளிபரப்புவதற்கு தடை செய்திருக்கிறார்கள். இது என்ன காரணத்துக்காக ஒளிபரப்ப தடை செய்திருக்கிறார்கள் அல்லது என்ன தேவைக்காக அவர்களுக்கு தெரியும். அர்ச்சுனா ராமநாதனை பேச விட்டிருந்தால் அல்லது அந்த காணொலிகளை வெளியே விட்டிருந்தால் இந்த நடக்க இருக்கின்ற தேர்தலில் நாங்கள் கட்டாயம் தோல்வியை தழுவிக்கொள்வதில் எந்தவித மாற்ற கருத்துக்கு இடமில்லை. தமிழ் மக்கள் எல்லாம் அர்ச்சுனா ராமனுடைய பக்கம் திரும்பி விடுவார்கள் என்ற ஒரு பயப்பாடு முழுமையாகவே இருந்தது என்பதில் ஐயமில்லை. அதனால் தான் அவர்கள் அப்படியான சில நசுக்கீடான வேலைகளை அந்த இடத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றது சில ஊடகங்களிலே நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியிருந்தார், அதாவது யாழ்ப்பாணத்திலே என்னிடம் நிறைய பேர் போன் பண்ணி கேட்டிருந்தார்கள், யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு கிடைக்காத இடத்திலே டாக்டர் அர்ச்சுனா ராமன் அவர் கூறியிருக்கிறார், எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறியிருந்தார். இது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம் ஏன் அப்படியாக டாக்டர் சொல்லி இருந்தார் என்று என்னை பல பேர் கேட்டிருந்தார்கள். அந்த இடத்திலே அதுக்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்று தெளிவாக ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறார். அதுக்குரிய பதிவுகளை நீங்கள் அந்த பதிவை பார்ப்பதன் ஊடாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தேர்தலுக்கான அரசியலை சில பேர் நகர்த்தி வருகிறார்கள். என்ன தேவை என்று சொல்லி சொன்னால், ஒரு ரோட் போடுவதற்கு ஒரு காபட் ரோட் போடுவதற்காக ஒரு பிளான் இல்லை. அதைத்தான் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருக்கிறார். உங்களிடம் ஒரு பிளான் இருக்க வேண்டும். பிளான் இருந்தால்தான் அதை நாங்கள் என்ன மாதிரி செய்ய வேண்டும், அதற்கு காசு இருக்கிறதா? அப்போ ஒரு பிளானை கொண்டு வந்தார்கள். அதுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டார், ஓகே, இந்த பிளான் சக்சஸ் நல்லா இருக்கு, நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லா இருக்கிறது, ஆனால் இதுக்குரிய காசு எங்காலே, இதுக்குரிய காசு இருக்கிறதா, அல்லது இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நிதி தேவை என்றது உங்களுக்கு பிளான் இருக்கிறன்றாங்க, அது இல்லை. அப்போது ஒரு வெறுமனவே ஒரு பிளானை தயார்படுத்தி கொண்டு அதுக்குரிய நிதி எப்படி வரும் என்று தெரியாமல் அதுக்குரிய நிதி இல்லாத பட்சத்தில் ஏன் அதை அந்த சபையில் கொண்டு வருகிறீர்கள் என்றுதான் அன்றைய விவாதமாக, பெரிய ஒரு விவாதமாக அமைந்திருந்தது. அது ஒரு காரசாரமான விவாதமாக வந்து அன்றைய நாளிலே பாரதூரமான ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்திலே ஒருத்தர் அரசு அதிகாரிகளை சிலர் எங்களுடைய ராமநாதன் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார் அல்லது அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு அவமரியாதை செய்கிறார் என்றெல்லாம் ஒரு எங்களுடைய பழம்பெரும் அரசியல்வாதி ஒருத்தர் ஒளிம்பி போயிருந்தார். இந்த கூட்டத்தில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி போயிருந்தார். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் என்னெல்லாம் செய்தார் என்றதும் எங்களுக்கு தெரியும். அவர் எப்படியானவர் என்றதும் எங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு நபர் ஒளிம்பி போகிறார். அர்ச்சுனா ராமநாதனை பார்த்து மரியாதை தெரியாதவன் என்று சொல்லிக்கொண்டு ஒளிம்பி போயிருக்கின்றார். எங்களுடைய மக்களாகிய தமிழ் மக்களுக்கு தெரியும் யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாது என்றதையும் எங்கள் மக்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அதே மாதிரி தான் நேற்றைய நடந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கிலே அங்கே காரசாரமான வாதங்கள் போய்கொண்டிருந்த போது பார் சம்பந்தமான ஒரு காரசாரமான வாதங்கள் போய்கொண்டிருந்தன. பார் சம்பந்தமானது, கள்ளமண் சம்பந்தமான இதுகள் போய்கொண்டிருக்கும் போது அந்த இடத்திலே ஒரு நபர் நைஸா ஒளிம்பி வெளியே போகிறார். என்னத்துக்கு போகிறார் என்று சொன்னால் அதுக்கு பதில் இல்லை.
அப்போது அந்த இடத்திலே எங்களுடைய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்டிருந்தார், ஒரு 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 அரசியல்வாதி ஒருவர் இந்த இடத்துல இருந்தார், அவரை திடீரென்று காணவில்லை என்று தேடிய போது அவர் ஓஷம் போறதாக தகவல். அன்பார்ந்த தமிழ் பேசும் மக்களே, நடக்க இருக்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய ஊசி சுயேட்சை குழுவினர், எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய தலைமையின் கீழ் களமிறங்கி இருக்கின்றன. பூநகரி, முல்லைத்தீவு, யாழ் மாவட்டம் என்ற இடங்களிலே எங்களுடைய ஊசி சுயேட்சை குழுவினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய டாக்டர் அர்ச்சுனா ராமனுடைய தலைமையின் கீழ் களமிறங்கி இருக்கிறது. இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே நீங்கள் எங்களுடன் கைகோர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை